எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு மலபார் ஸ்பெஷலாக இருக்கிற 2 கூல் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஒன்று வந்துட்டு மேங்கோ கஸ்டர்ட் ட்ரிங்க், இன்னொன்று வந்துட்டு கண்ணூர் காக்டெயில். ரெண்டுமே ரொம்ப காமனாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒன்றா இருக்குது. இந்த காக்டெயிலுக்காக மட்டும் தனி ஷாப்பெல்லாம் இருக்குது, காக்டெயில் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணூரில். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல மேங்கோ கஸ்டர்ட் ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறது. 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கு. நான் எடுத்துருக்கிறது பேக்கெட் பால் தான். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனிலா கஸ்டர்ட் பவுடர் கூடி எடுத்துருக்கு. 1/4 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா கரைய விட்டு பாலுக்குள்ளே ஊற்றிடலாம். பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைய வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செஞ்சு ஊற்றும் போது பால் கொதிக்கும்போது கொஞ்சம் கட்டியாகி போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு குடிக்கிறதுக்கான அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூடி சேர்த்துக்கலாம். 4 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வரைக்கும் நமக்கு இனிப்புக்காக தேவைப்படும். அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா இதே மாதிரி கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதோட திக்னஸ் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், கட்டியாகி போகக்கூடாது. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே இல்லை ஒரு பிளெண்டருக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சிக்குள்ளே ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லா இனிப்பாக இருக்கிற ஒரு மாம்பழம், கொஞ்சம் கலராக இருக்கிறதுல இருந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும், அது கூடி சேர்த்து நம்ம இதெல்லாமே நல்ல ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே மாம்பழம், பால், கஸ்டர்ட் பவுடர், இனிப்பு, அவ்வளோதான் இருக்குது. இப்போ இதோட திக்னஸ் பாருங்கள், குடிக்கிறதுக்கான அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. மாம்பழம் கூடி சேரும்போது தான் இந்த மாதிரி கிடைக்கிறது. இனி நம்ம இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா கூலாகட்டும். ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது, ஐஸ் மாதிரி ஆகி போயிடும். இப்போ பாருங்கள், நல்ல சில்லாக இருக்குது, நல்ல கூலாக இருக்குது. அடுத்தது சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ், 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதே மாதிரி எடுத்தது தான். அதிலிருந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நமக்கு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நட்ஸு கூடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பதாம், பிஸ்தா, பம்கின் சீட்ஸ் அதுதான் எடுத்துருக்கு. இதுவே வேணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்டாக சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நட்ஸ் எதுவுமே இல்லை இருந்தால் மாம்பழம் ரொம்ப சின்ன பீஸாக குட்டியாக நறுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் போதும். நம்ம குடிக்கும்போது ஏதோ ஒன்று கொஞ்சம் கட்டியாக சாப்பிட்றதுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் கிளாஸுக்குள்ளே ஊற்றி குடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மேங்கோ கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெடியாக இருக்குது. நம்ம இதுக்குள்ளே சேர்க்கிற நட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். அவுத்து போனது, சாஃப்டானது அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண்ணூர் காக்டெயில். அதுக்காக 2 மீடியம் சைஸ் கேரட் இதே மாதிரி தோல் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கு. பச்சையாக இருக்கிற கேரட் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, வேக வச்சு எடுத்து தான் சேர்க்கணும். அதே மாதிரி கேரட் இதே மாதிரி கொஞ்சம் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு ட்ரிங்கும் நல்ல கலராக இருக்கும். அதே அளவுக்கு பப்பாளி நல்ல கலராக இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது, நல்லா பழுத்தது பார்த்து எடுத்துக்கோங்க. கேரட்டோட அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாகி போகக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. பப்பாளியோட டேஸ்ட்டு அதிகமாக தெரியக்கூடாது. கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கு. ஃப்ரோசன் மில்க்கு தான் 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இதுக்குள்ளே சேர்க்கிறதுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளம், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு. கேஷ்யூ நட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ரைசின்ஸ் வந்து கம்மியாக போதும். ரைசின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லை இருந்தால் சில்லாக இருக்கிற அந்த ட்ரிங்குக்குள்ளே போடும்போது அது கட்டியாகி போயிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கு கட்டியாக கிடச்சிடும். சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் ஊற வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்சி ஜாருக்குள்ளே பப்பாளி சேர்த்துருக்கு, வேக வச்சு எடுத்துருக்கிற கேரட் சேர்த்துருக்கு, பால் அதுவும் சேர்த்துக்கலாம். பப்பாளி நம்ம வேக வைக்கிறதில்ல, பப்பாளி பச்சையாக சேர்த்துருக்கு, கேரட் மட்டும் வேக வச்சு சேர்த்துருக்கு. பால் எல்லாமே மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே தெரியறதில்ல, எல்லாமே நல்லா பிளெண்டாகி கிடச்சிருக்கு.
அடுத்தது நம்ம இதுக்குள்ளே 2 பெரிய ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் அது கூடி சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. கண்ணூர் காக்டெயிலோட கரெக்டாக இருக்கிற டேஸ்ட்டு கிடைக்காம போயிடும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றிடலாம். இன்னொரு விஷயம், இந்த காக்டெயில் வந்து இப்போ 1/2 லிட்டர் பால் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறது 4 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவு இருக்குது. 4 கிளாஸ் காக்டெயில் இருக்குது. முன்னாடி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறது அந்த மேங்கோ கஸ்டர்ட் ட்ரிங்க் வந்து 3 கிளாஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸு அதே மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்க்கும்போது இன்னொரு கிளாஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. இது 4 கிளாஸ் இருக்குது. மேங்கோ கஸ்டர்ட் ட்ரிங்க்கு 3 கிளாஸ் தான் இருக்குது. இது வந்துட்டு பெரிய நீளமாக இருக்கிற கிளாஸுக்குள்ளே ஊற்றி தான் சர்வ் பண்ணுறது. அதுக்குள்ளே மாதுளம், நட்ஸு, ரைசின்ஸு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கிளாஸு ஃபுல்லாகவே காக்டெயில் ஊற்றிடுவேன். அதுக்கு மேலேயும் இதே மாதிரி நட்ஸு, ரைசின்ஸு, மாதுளம் அதெல்லாம் போட்டுருவேன். சில இடத்துல இதுக்குள்ளே கார்ன்ஃப்ளேக்ஸ் கூடி சேர்த்துடுவேன். நான் இப்போ சேர்க்கலை. காக்டெயில் ரெடியாக இருக்குது. இங்கே கண்ணூரில் எல்லா இடம் இது அவைலபிளாக இருக்குது. கேரளாவில் இப்போ நிறைய இடத்துல இது அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.